லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தி அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பத்திரிகையாளர் லக்ஷ்மணனிடம் நமது செய்தியாளர் இர்ஃபாத் நடத்திய 5 நிமிட கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இன்றைய சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் SP லக்ஷ்மண் அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். இப்போ அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக கலக குரல்கள் எழுந்திருக்கிறதா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. எந்த அடிப்படையில் இந்த விஷயத்த சொன்னீங்க? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பலரும் எதிர்பார்த்த மாதிரி அதிமுக பெரிய வெற்றியை பெறலை. ஆனால் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள், அடிமட்ட தொண்டர்கள் அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு அவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் மிக மிக குறைவாக இருந்தது. இந்த தேர்தல் முடிவில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக என்கிற மிகப்பெரிய இயக்கம் அது இன்னைக்கு பலவீனப்பட்டு போயிருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு அது பெரிய இயக்கம் தான். அந்த இயக்கம் 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடுத்திருக்கு. அதில் 5 தொகுதிகள் தென் மாவட்டங்களில் இருக்கு. உணர்வுள்ள எந்த அதிமுக தொண்டனும் அவ்வளோ எளிதில் ஜீரணித்துக் கொள்ள மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் சில தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி OPS மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து அவரை இணைப்பதற்கு வழியே இல்லை என்று அழுத்தமாக சொல்லி சசிகலாவும் கூட ஒரு அறிக்கை விட்டுட்டு ஜானகி அம்மா மாதிரி ஒதுங்கி போகட்டும் அப்படின்னு சொன்னார். இதன் பிறகுதான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் விழிச்சுக்கிட்டாங்க. ஸோ இவர் போன பாதை, எடுத்த முடிவுகள் தவறுன்னு நம்ம சொன்னோம். இனிமேலும் அவர் அதே பாதையில் தான் பயணிக்கிறார்னா அதை அனுமதிப்பது தவறு என்று உணர்ந்து அவரை கண்டிக்கிறதுக்கோ அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கவோ போகலை. அண்ணே, சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த தேர்தலே கட்சிக்காரர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள் கூட சரியாக இறங்கி வேலை செய்யலை. அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. இன்னொரு முறை நம்ம தேர்தலில் தோல்வியை சந்திச்சோன்னா நம்ம மீளவே முடியாது. அந்த நிலைமை நமக்கு வர வேண்டாம். பிரிந்து போனவர்களால் நமக்கும் கஷ்டம் ஏற்பட்டிருக்கு, நம்மால் அவங்களுக்கும் கஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். அதையெல்லாம் மறந்துட்டு நாம் ஒன்று சேருவோம், ஒன்றா இருப்போம். அதுதான் கட்சிக்கு நல்லது, எதிர்காலத்துக்கு நல்லது. நாம் வெற்றியை நோக்கி போகிறதுக்கு அது ஒன்று தான் அவசிய தேவை என்பதை வலியுறுத்தி சொல்வதற்காகத்தான் அந்த சந்திப்பு நடந்தது. இப்போ தங்கமணி, வேலுமணி போன்ற எடப்பாடி ஆதரவாளர்களும் அதே நேரத்தில் நத்தம் விஸ்வநாதன், CV சண்முகம் போன்ற தீவிர சசிகலா எதிர்ப்பாளர்களுமே கூட இந்த ஒருங்கிணைப்பை பற்றி முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நேற்று போன எல்லாருமே, மற்றவங்களெல்லாம் நான் குறைச்சி சொல்லலை, களத்தில் இறங்கி வேலை செய்கிற தல கர்த்தர்கள் என்று கட்சிக்காரர்கள் அறியப்பட்டவர்கள், அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள், தங்களை நிரூபித்தவங்க. அப்போ களத்தில் இருக்கிறத தெரியாமல் புரிஞ்சுக்கிட்டு இதே நிலைமை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் என்ன நடக்குன்னு நல்லா புரிஞ்சு தெளிஞ்சு தான் அந்த முடிவுக்கு வந்திருக்க. நீங்களே சொன்ன மாதிரி சசிகலா எதிர்ப்பு அப்படிங்கிறத கூட நாங்களே பாதிக்கப்பட்டிருந்தால் கூட பரவாயில்ல, அதை நாங்கள் தள்ளி வச்சிடறோம் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு காரணம் இந்த கட்சியின் மீது இருக்கிற அக்கறை தான். இப்போ இந்த இணைப்பு நடந்துட்டா நீங்கள் பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து விலகிடுங்க, சசிகலாவை ஆக்குங்க, OPS ஆக்குங்க, தினகரனை பொதுச்செயலாளர், யாருமே அந்த பேச்சை எடுக்கலை. யாருக்கு என்ன பதவி நேற்று அது பேசப்படவே இல்லை. இனிமேலும் அது முதல் பேசு பொருளாக இருக்காது. ஒற்றுமையா முதல்ல இருப்போம், அதன் பிறகு நம்ம சில விஷயங்களை பேசிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நேற்று வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆனாலும் நேற்று எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இருவரின் நிலைப்பாடு முற்றுப்பெறவும் இல்லை. வெளியேறியவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி தன்னுடைய நிலைப்பாட்டில் தொடர்ந்து உறுதியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ஒருங்கிணைப்பு எப்படி சாத்தியமாகும்? அதான், நான் இணைப்புக்கான முயற்சிகளில் 90% முடிச்சிட்டேன், இன்னும் 10% தான் பாக்கின்னு சசிகலா சொன்ன போது இந்த இணைப்பை விரும்பிய, ஒற்றுமையை விரும்பிய அடிமட்ட தொண்டர்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அவர் அப்படி சொன்ன 2வது நாளே சசிகலா கிட்டத்தட்ட அரசியலை விட்டு ஒதுங்கி போயிடணும்னு எடப்பாடி சொன்ன போது தான் சசிகலா சொன்ன விஷயத்திலேயே உண்மை இல்லை, யதார்த்தம் இல்லை அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவு பிடிவாதமாக உறுதியாக தன் நிலைப்பாட்டில் இருக்கிற எடப்பாடியின் மனதில் ஒரு மனமாற்றம் வராத வரை ஒற்றுமை என்பது சாத்தியமில்லை. அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அந்த எடப்பாடியினுடைய மனசையும் நோகடிச்சிடக்கூடாது. என்ன இருந்தாலும் அவர் நம்மளுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இந்த இயக்கத்தை கடந்த 2 ஆண்டுகளாக கட்டி காத்துட்டு வந்தவர். பல்வேறு சோதனை கடையில் அம்மாவின் மறைவுக்கு பிறகு இந்த கட்சியை ஆட்சியும் சேர்த்து நடத்திட்டு வந்தார். அந்த மரியாதையின் காரணமா அண்ணே கொஞ்சம் உங்க பாதையை மாத்திக்கங்க, உங்க பாணியை மாத்துங்கன்னு சொல்றதுக்காக தான் போனாங்க. அவருடைய மனதில் மாற்றம் ஏற்படணுங்கிற அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தான் அவர்கள் போனார்கள். இது நடக்குமா, எப்போது நடக்கும், எப்படி நடக்கும், எல்லாம் எடப்பாடியினுடைய மனநிலையையும் அதன் சார்ந்து அவர் எடுக்கிற முடிவையும் பொறுத்துதான் இருக்கு. 6 முன்னாள் அமைச்சர்கள் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்வது வெறும் சசிகலாவை மட்டும் சேர்த்தா, இல்ல அவங்க தவிர்த்துட்டு OPS, TTV தினகரன், அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய KC பழனிசாமி, புகழேந்தி உள்ளிட்டவங்க, இவங்க எல்லாரையும் உள்ளடக்கியதா?
இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 பேர் சொன்னீங்க. இது இல்லாமல் முகம் தெரியாமல் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த கட்சியோட எதிர்காலம் என்னன்னு கவலைப்பட்டுக்கிட்டு அவங்க இன்னைக்கும் கூட அதிமுக கரைந்து விட்டது, காணாமல் போய்விட்டது அப்படின்லாம் பல பேர் பல கருத்துக்களை சொல்றாங்க மாற்றுக் கட்சியினர். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இன்னைக்கும் கிட்டத்தட்ட 90% அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதாவின் தொண்டர்களாகவே தான் இருக்கிறாங்க. அதில் 95% பேர் 90 பேர் அதிமுக இருப்பாங்க. சில பேர் தினகரன்ட்ட, ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் ஓபிஎஸ் கிட்ட, சசிகலா கிட்ட பிரிஞ்சு போயிருக்கலாமே தவிர கணிசமானவர்கள் மட்டும் இல்லை, கவனிக்க தகுந்த அளவில் கூட பிற இயக்கங்களுக்கு அவர் போகலை. அப்போ இருக்கிற தொண்டர்களை வச்சு நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லோருமே இந்த முயற்சியை வரவேற்க தான் செய்வாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி வரைக்கும் இந்த ஒருங்கிணைப்புக்கு ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னா அடுத்து அதிமுகவில் என்ன நடக்கும்? இல்லை, இது யூகமான கேள்விதான். ஆனால் நிச்சயமா நான் ஒன்று சொல்லுவேன், அது இன்னொரு பிளவுக்கு வழிவகுக்காது. அவர் எப்படியாவது மனமாற்றம் பண்ணதான் பார்ப்பாங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியலுக்கும் அதுதான் நல்லது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.